எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். இந்த வாரம் உங்களிடையே வந்து பேசுகிறேன். அன்பு நண்பர்களே, நமது உலக மகாநாயகன் நடிகர் திலகம் கலைத்தாயின் மூத்த மகன் சிவாஜி அவர்களுடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். வெற்றிகரமாக 66 வாரம் முடிச்சிட்டோம். இது 67வது வாரம். இந்த வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்க போகிற படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் அந்த படத்தை வந்து நம்ம ரசிகர்களே அதிகபட்சம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு வித்தியாசமான படம், ஆனால் ரொம்ப அருமையான படம். அது என்ன படம்? அண்ணனோட 24வது படம், கோடீஸ்வரன். படம் பேர் என்ன? கோடீஸ்வரன். அதில் வந்து அண்ணனுக்கு ஜோடி பத்மினி. பத்மினி வந்து அண்ணனோட அதிகமான படங்களில் நடித்த முதல் நடிகை அவங்க தான். பத்மினி மேலெலாம் நமக்கு உள்ள ஒரு மரியாதை என்னன்னாக்கா, அவங்க வந்து ஒரு சிறந்த நடிகை. பரதநாட்டியம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேர் பெற்ற புகழ்பெற்ற பரதநாட்டியம் அவங்க பத்மினி, ராகினி, லலிதா அக்கா தங்கச்சி 3 பேருமே சினி ஃபீல்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அண்ணன் 1952 பராசக்தி நடிக்கும் போதெல்லாம் பத்மினியும் வந்துட்டாங்க சினி ஃபீல்டுக்கு. அதுக்கப்புறம் அண்ணன் கூட பணம் படம் அதுலேருந்து வரிசையாக பிடிச்சவங்க தான். இந்த படத்தில் அவங்க தான் ஜோடி. வரிசையாக அண்ணன் சிவாஜி, நாட்டிய பேரொளி பத்மினி, இதுதான் ஜோடி பொருத்தம்னா இது மாதிரி ஒரு ஜோடி பொருத்தம் இந்திய சினிமா வரலாற்றிலே யாருக்குமே அமையலை. இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக். அவங்க வந்து எம்ஜிஆர் கூட பார்த்திங்கன்னா சும்மா 1-2 படம் தான் நடிச்சிருக்காங்க. மதுரை வீரன், அப்புறம் மன்னாதி மன்னன், இந்த மாதிரி ஏதோ 2-3 அவ்வளோதான். அது என்ன, சிறந்த நடிகை பூரா பார்த்திங்கன்னா புகழின் உச்சியில் இருந்த நடிகைகள் எல்லாமே சிவாஜி கூட தான் விரும்பி அதிக படங்கள் நடித்தாங்க. பத்மினி 36 படம் அண்ணன் கூட நடிச்சிருக்காங்க. எல்லாம் அப்படியே கண்ணில் ஒத்துற மாதிரி படம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாவித்திரி அவ்வளோ பெரிய நடிகை, அவங்களும் அண்ணன் கூட தான் அதிகமாக நடித்தாங்க. தேவிகா அவங்களும் அண்ணன் கூட அதிகமான படங்கள் நடித்தாங்க. இன்னொரு பெரிய நடிகை பானுமதி, அவங்களும் அண்ணன் சிவாஜி கூட தான் விரும்பி நடித்தாங்க. அப்படியே பாருங்கள், எல்லாமே புகழ் வாய்ந்த நடிகைகள் பூராவுமே, பெரிய ஸ்டார் பூராவுமே அண்ணன் சிவாஜி கூட தான் அதிக படங்கள்லாம் நடித்தாங்க. அவங்களுக்கு பேர் புகழ்லாம் கிடச்சிச்சு. இந்த ஜெயலலிதா, இந்த சரோஜா தேவி, இதுங்க தான் வந்து எம்ஜிஆர் கூட அப்படியே தொடர்ந்து நடித்தது. அதுங்க அப்படியே போயிட்டுச்சுங்க, ஒரு மாதிரி கிளாமராக போயிட்டுருச்சுங்க. இந்த படம் வந்து அண்ணனுக்கு 24வது படம். 25வது படம் கல்வனின் காதலி. 13/11/1955 இந்த படம் ரிலீஸு. அந்த வருஷம் வந்த படம் மொத்தம் 6 படம். காவேரி, முதல் தேதி, உலகம் பலவிதம், மங்கையர் திலகம், கோடீஸ்வரன், கல்வனின் காதலி, இந்த 6 படமும் அந்த வருஷம் தான் ரிலீஸு. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, கோடீஸ்வரனும் கல்வனின் காதலியும் சேம் டேட் ரிலீஸு. 13/11/1955 2 படமும் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ அண்ணனுக்கு டைட்டில் வந்து படம் பேர் கோடீஸ்வரன். அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு காலத்தில் நாடகத்தில் நடிக்கும்போது பசியில் ஈரத்துணியை சுற்றிக்கிட்டு வயிற்றில் வச்சுக்கிட்டு தூங்கின நாட்கள்லாம் நிறையா இருக்குது. ஒருவேளை நல்ல சாப்பாடு கிடைக்குமான அவர் ஏங்கின காலம்லாம் இருந்துச்சு. ஆனால் தொழிலை தெய்வமாக மதித்ததுனால தான் சரஸ்வதி அவருக்கு வந்து அருள் புரிஞ்சு அவர் நாடகத்திலலாம் பட்ட கஷ்டங்கள், உண்மையான அவர் தொழில் மேலே வச்சிருந்த பக்தி, அதுக்காக வேண்டியே அவரை பராசக்தி மூலமாக நடிக்க வச்சுட்டு அப்படியே வராரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராரு. வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதுக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு இந்த படத்தில் வந்து கோடீஸ்வரன் டைட்டில். ஆனால் அவர் வாழ்க்கையிலேயே பெரிய கோடீஸ்வரனாக வருவோம் அப்படின்னு அவர் நினச்சி பார்த்துருப்பாரான்றது சந்தேகம். அதன் பிறகு அவரோட நடிப்பை பார்த்துட்டு தான் எல்லா டைரக்டரும் அப்படியே பலாச்சொலையில் மொக்கிற மாதிரி மொச்சி அவர் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அவரை வேலை செய்ய வச்சு நடிக்க வச்சு 4 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட்டை கொடுத்து எல்லா ஸ்டுடியோலையும் அவருக்கு ஒரு ரூம் இருக்கும், தனியாக ப்ரைவேட் ரூம். அங்கே போய் தான் அவர் எல்லாம் இதெல்லாம் ஒப்பனையெல்லாம் மாற்றுவார், செய்வார் எல்லாம். அது மாதிரி ஒரு காலம் நிஜம் கோடீஸ்வரனாக வந்தார். ஆண்டவன் வந்து நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பணத்தை வந்து கட்டுக்கட்டாக அடுக்கி அது மேலேயே படுத்து தூங்கலாம் வச்சுக்கோ அப்படின்னு வந்து லட்சுமி வந்து அவருக்கு பொழிஞ்சாங்க.
அவரோட உழைப்புக்கு கிடைச்சது தான் அதெல்லாம், அந்த பணம் காசெல்லாம். அவ்வளோ ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆனார். அதுதான் இது வந்து எனக்கு ஆளை பார்த்தீங்கன்னா, அப்போ நடிகர்கள்னு போட்டு சிவாஜி, பத்மினி அப்படின்னு பேர் தான் போட்டாங்க. அப்போல்லாம் நடிகர் திலகம் பட்டம் இல்லை அவருக்கு. இது வந்து அதான் 24வது படம்னா பார்த்துக்கங்களேன். அப்போ பிகினிங் ஸ்டேஜ். பத்மினி அவ்வளோ சின்ன பொண்ணு, அவ்வளோ யங்கு, அவ்வளோ ஒரு அழகு. அதுங்க ஜோடி 2மே நடித்து எனக்கே அப்படியே ரொம்ப பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. அதுங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே அமைஞ்சிச்சு. கடவுள் கொடுத்த வரம் அது. அந்த கோடீஸ்வரன் படத்துலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மாமா. மகாராஜா இருக்கண்ணா. சின்னையா, நாளைக்கு வர்றதாக தம்பி கொடுத்து இன்னைக்கே வந்துட்டீங்க. என்ன செய்யறது, இந்த சண்டரதான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். அதே இந்த சர்க்கார் உபகார சம்பளத்துல படிக்கிறவர் இவரு தானா? எங்க அண்ணன் மகன் டாக்டர் சந்தர். வணக்கங்க. மங்களம் உண்டாகட்டும். இந்த ஆள் யார் சித்தப்பா? இவரு தான் இந்த ராவ் பகதூருக்கு உக்ரான பகதூரோ? அது மட்டும் இல்லைங்க, அடுப்பங்கிற பகதூர் கூட அடியேன் தான். எங்க வீட்டு கணக்கர். ஆமா, ஸ்டேஷன்ல இருந்து நடந்தா வந்தீங்க, ஒரு வண்டி வச்சுக்கிட்டு வரப்படாது. நான் தாயா வேணான்னு. அட ஒரு போட்டராவது வச்சுக்கப்படாது. அதுவும் நான் தாயா வேணான்னு. ஏன்னா அவங்க அப்பா இருக்கார புது ராவ் பகதூர், அவர் அந்த காலத்துல சுங்குடி புடவை தலையில சுமந்துகிட்டு தெரு தெருவா நடந்து விட்டுதானே சுட்டு சேர்த்தாரு. அந்த பழக்கம் பையனுக்கு வர வேணாம். ஆகையினாலதான் அவனை நடத்தியே கூட்டிட்டு வந்தேன். எப்படி நம்ம ஐடியா? இல்லையா, இவர் என்ன அப்படி பேசிக்கிட்டே இருக்காரு? நீயா கொத்துற, அவன் எப்போ அப்படித்தான். சரி, எல்லாரும் வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் காப்பி சாப்பிடலாம். உங்க வீட்டுல காப்பி கூட இருக்கா? கணக்கா என்ன துமுறு உனக்கு? கொஞ்சம் கணக்காவே பேசு. நாங்க ஏழையா இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்க கஞ்சியோ கூழோ பிரத்தியாருக்கு மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுப்போம். நீயும் உங்க எஜமானம் இருக்கீங்களே, அட எங்க அப்பா விஷ்ணவாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்களே. சந்தர், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சும்மா இருக்கு சித்தப்பா. மரியாதை தெரியாதவங்களுக்கு மரியாதை கத்துக் கொடுக்கணும். நான் வரேன் சந்தர், நேரமாச்சு. அப்பா கோச்சுக்கோ. போடா பாப்பா, போயிட்டு நாளைக்கு எங்க வீட்டு பக்கம் வா. நான் எழுதின வசந்தகான புத்தகத்தை கொடுக்குறேன், படிச்சு அபிப்பிராயம் சொல்லு. எல்லா பத்திரிகைக்கும் கொடுக்க போறேன். ஓகே, வாங்க சித்தப்பா. ஐயா, அப்ப நான் சொன்ன விஷயம், இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள வராரு, அது உண்டு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு சித்தப்பா மாப்பிள்ள? நம்ம கமலாவுக்கு. நம்ம கமலாவுக்கா? ஆமா. என்ன கமலா, இன்னும் தலை கூட வாடிக்கலையா? நாடகம் எத்தனை மணிக்கு ஆரம்பம்? ஹீரோ வந்தவுடன் ஆரம்பிக்க வேண்டியதுதான். வணக்கம். வணக்கம். கண்ணன் உங்களை பத்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். உங்களை பத்தி உஷா கூட அடிக்கடி சொல்லுவேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால வராம போயிட்டேன். வந்திருந்தா ரொம்ப வேடிக்கையா இருந்திருக்கு. பாவம், கமலாவை அந்த பைத்தியம் படுத்தின பாடு. நான் அவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு காரணம் வரதட்சணை காக்க மாட்டான்னு கடைசியில ஏமாத்தானே. நான் கூட கல்யாணமே வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த பைத்தியத்துக்கு புத்தி கற்பிச்சு அந்த வார்த்தையே மாத்திக்கணும் போல. மாமா, நான் வரட்டுமா? நல்லது. உஷா, இங்க வா. நீ கூட போய் இதை கண்ணங்கிட்ட கொடுத்துக்கோ. அவளுக்கு ஏற்கமா நானே கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ. பெரிய பிரச்சனை. நேரத்துல இருந்து யோசனை பண்ணி பார்க்கிறேன், சரியான பதிலே கிடைக்கல. பதில் கிடைக்கலையா? கேள்வி என்ன? அது எப்படி சொல்றது? அப்படின்னா அசம்பிளி கேள்வியை விட ஆபத்தா இருக்குமோ? ஆமா, சொல்றேன். நீ வித்தியாசமா நினைக்க மாட்டிய கண்ணா. உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவன் யாரையும் வித்தியாசமா நினைக்க மாட்டான்டா. சும்மா சொல்லு. அந்த நேற்று உன் தங்க கமலாவை பார்த்தேன். கமலாவை பார்த்தேன். பாத்தியா? உன் கண்ணாலையா? கண்ணால தான் பார்த்தேன். ஏன்டா பார்த்தேன்? இது என்ன கேள்வி சந்தர்? அப்புறம் ஏழ்மையிலையும் அவளுடைய மன உறுதியை கவனிச்சு. நீ ஏன்டா அதை கவனிச்ச? என்னப்பா இப்படி கேட்கிற? அப்புறம் என்னடா நடந்தது சொல்லு. உங்க சின்னம்மா கூட அங்க இருந்தாங்க. ஓ, சின்னம்மா தலைமையில தான் இதெல்லாம் நடந்ததா?
சொல்றதை கேளுப்பா. எப்படி சொல்றது? வாயால சொல்லு. சரி, இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னையா? ஒன்னும் இல்லப்பா, உன் தங்க கமலாதான். என் தங்க கமலாதான். கமலாதான் நீயா? வடாங்க கொண்டடா கைய கொண்டா. கங்க்ராச்சுலேஷன் கண்ணா, உன் வாழ்க்கை பிரச்சனையில நான் எதிர்பார்த்த முடிவு வந்துடுச்சு. நான் மாத்திரம் அந்த முடிவு பண்ணிட்டா போதுமா? இல்ல, அந்த நான்முகனே வந்து முடிச்சு போடுவாருன்னு பாக்குறியா? அந்த நான்முக பிரம்மாவை கூட பதில் சொல்லிடலாம். எங்க அப்பாவுக்கு தான் எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பதில் வெரி சிம்பிள். காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். இந்த அசாரத்தையை வச்சுக்கிட்டு நேரா உங்க அப்பாவுக்கு போய் உனக்கு இங்கிலீஷ் தெரியாதோ? இது என் சொந்த விஷயம், இதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு கிளியா அடிச்சுடு. அதுக்கப்புறம் உங்க அப்பா ஏதாவது சொன்னாருன்னா அப்புறம் வந்து பாடுறாங்க சந்தன. அடா அடா அடா, நீ கடவுளே தான்டா. மங்களம் உண்டாக. போடா போடா போடா. வேண்டாம், எங்க அப்பா பார்ட்டிகிட்ட இருந்து எத்தனை ஆயிரம் வரதட்சணை வாங்கலாம், எத்தனை நடன கச்சேரி நாயன கச்சேரி வைக்கலாம்னு பெரிய பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு ஒப்புக்கொள்ள வர இது மாதிரி பயந்தாங்குழி பசங்களுக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்க? அதுக்கு சொல்லல சந்தர். எங்க அப்பா வார்த்தையை மீறதுன்னா மீறினா என்னடா? இந்த மாதிரி பகுத்தறிவுள்ள பிள்ளைங்களுக்கு பழமையான தகப்பனார் வாய்க்கிறது சகஜம். நம்ம தான் சமயம் பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சீர்திருத்தம் பண்ணணும். ரொம்ப சொல்லிட்டான். பின்னால கஷ்டப்படுறோம் நான் இல்ல. என்னடா கஷ்டம்? உங்க அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவார்னு பயப்படுறியா? ஏண்டா, இவ்வளவு பெரிய உடம்ப வளர்த்து வச்சிருந்து என்னடா பிரயோஜனம்? அட அட்லீஸ்ட் ஒரு போட்டர் வேலை செஞ்சு பழைக்க முடியாது ஒன்னால. சரி வா போகலாம். எங்க கமலா வீட்டுக்கு? கமலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் எங்க சித்தப்பட்ட வந்து கேளு. ஐயோ, அது நான் எப்படி கேட்கறது? எங்க அப்பா வந்து கேட்கணும். அட யாரா இவன் கல்யாணம் பண்ணிக்க போறது? நீயா உங்க அப்பனாடா? எனக்கு என்னமோ சந்தர் தைரியமே வரல. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இத போட்டுக்க, உன் கைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஹலோ சபாஷ் நீலா, சரியான சமயத்துல உனக்கு வளகாப்பு போட்டீங்க, வளையல் போட்டீங்க. இது என்ன நீலா? அது வளையல் என்னடா தம்பி, வீர கங்கணம். போட்டுக்க, தைரியம் தானா வரும். ஐயோ அண்ணா, நீ எப்படித்தான் எம்ஏ பாஸ் பண்ணியோ? சொந்த மூளையை கொண்டுதான் பரீட்சை எழுதினியா இல்ல யாரையாவது பார்த்து காப்பி அடிச்சியா? என்ன இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க? அப்படி இல்லை நீலா, ஒரு பெண்ணுக்காக பெற்ற தந்தையே விரோதம் செய்துவிட்டா உலகம் என்ன சொல்லும்? தான் காதலித்த பெண்ணுக்காக தந்தையும் ஆட்சியையும் தியாகம் செய்த இரண்டாவது வின்சர் கோமகன் உலகம் உன்னை பாராட்டி. முதல்ல உங்க அப்பாவுக்கு பயந்த, இப்ப உலகத்துக்கு பயப்படுற. இன்னும் யாராரு பாக்கி இருக்கா சொல்லு. அண்ணா, கமலாவை போன்ற ஒரு பெண்ணுக்காக நீ எவ்வளவு தியாகம் செய்தால்தான் என்ன? இந்நேரம் உன்னுடைய ஸ்தானத்தில் நான் ஆண்மையாக இருந்தால் எப்பவே அவளை கல்யாணம் செய்துட்டேன் தெரியுமா? கல்யாணம் மட்டுமா? இந்நேரம் கடிலா கார்ல ஜம்முன்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னோட வசந்தகாலம் புத்தகத்துல நதிக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், படிச்சியாடா? மன்னிக்கணும், அண்ணாவுக்கு பதிலா அதை நானே படிச்சுட்டேன். ஓ ஐ சீ, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மண்டு பசங்க படிக்கிறத விட உங்களை போற ரசிகருடைய விமர்சனம் தான் எனக்கு தேவை. எனக்கு ரசிக்கத்தான் தெரியுமே தவிர விமர்சனம் கூற தெரியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லித்தான் ஆகணும். இந்த மாதிரி கவிதைகளை கலாவானம் பத்திரிகையில நான் அடிக்கடி படிச்சு பரவசம் அடைஞ்சிருக்கேன். அதுல ஆனந்தங்கிற புனை பேர்ல எழுதுறது நீங்கன்னு இப்பதான் புரிஞ்சது. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன். போதுமா விமர்சனம்? நமக்கு சிரமம் குறைஞ்சது. வாவா ப்ளீஸ். ஒரு சந்தேகம். என்ன? இந்த கவிதையில காதல் சக்தியை மின்சார சக்தியோட கம்பேர் பண்ணிருக்கீங்களே, அது எப்படி? ஓ அதுவா? ஒளி கொடுத்தாலும் கொடுக்கும், ஷாக் அடிச்சாலும் அடிக்கும். வாவா. குட் ஈவினிங் மிஸ்டர் ராவ் பகதூர். வாங்க வாங்க. யாரு? வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பெரிய மனுஷன்.
நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டாலும் சமயம் பார்த்து இந்த காலத்து பசங்க கடைசி நேரத்துல புசுக்குன்னு காலை வாரி விட்டுருவாங்க. அதனால என்ன கண்ணனை கூப்பிட்டு நேரிலே கன்சல்ட் பண்ணிட்டா போய். ஐயா வேண்டாம் மிஸ்டர் சந்தரு, நீங்க போயிட்டு வாங்க, அடுத்தபடி அதை பத்தி யோசிப்போம். ஏன்னா அவன் உங்க முன்னால பேச சங்கோச்சப்படுவான். பரவாயில்ல, நானே வேண்டாலும் கண்ணனை கூப்பிடுறேன். ஐயா வேண்டாமே. கண்ணா, மிஸ்டர் சந்தரு. கண்ணா, அடடாடா, நீங்க எழுந்துருங்களா? எழுந்திருச்சால தேவலாம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்களே. கண்ணா, கண்ணனே வந்து ஐயா நீங்க எழுந்துருங்க, மறுபடியும் எங்கேயாவது சந்திப்போம். எழுந்துருங்க, தூக்கி விட. ஐயா நமஸ்காரம். ஹலோ சந்தர், ஏது அபூர்வமா இருக்கு? என்னய்யா இன்னும் ஒரு காரியம் ஆகல, அதுக்குள்ளார பையன் மாமான்னு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. ஒன்னும் பொத்தாத. அவங்க ஏதோ ஒரு அவசரமான வேலையா போகணுமா? கணக்கப்பிள்ள ஐயா, நம்ம வண்டியிலேயே அழைச்சிட்டு போய் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா. பரவாயில்லப்பா, அவங்க இருந்து காசு சாப்பிட்டு போகட்டும். ஐயோ, போற இடத்துல சாப்பிட்டுக்க மாட்டாங்களா? நீங்க புறப்படுங்க. நீங்க பரவாயில்ல இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். என்ன முடிவு சந்தர்? ஒன்ன வச்சு தான் என்ன கமலார உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு எங்க சித்தப்பா பிரியப்படுறாரு. இந்த இன்பமான செய்தியை கேட்க எங்க அம்மா உயிரோட இல்லையன்னு தான் வருத்தமா இருக்கு. நானும் கமலாவும் சின்ன குழந்தையா இருந்த போதே எங்க அம்மா செய்த தீர்மானம், அவங்க சாகும்போது வெளியிட்ட கடைசி ஆசையும் அதுதான். என்னுடைய நெடுநாள் கனவும் அதுவேதான். அப்புறம் இதை யாரால மறுக்க முடியும்? பாத்தீங்களா, இதுதான் காலேஜ் போய் கோலா. வாஸ்தவம் தான். என்னடா தம்பி பண்றது? உங்க அம்மாவா செத்து போயிட்டானே, என்ன செய்யறது? அவ ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா புதைச்சு போச்சுது. ஏன்பா, அம்மா இறந்தா என்ன? அவங்க ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யறதா நான் சபதம் பண்ணியிருக்கேன். நீங்க வேற பெண் பார்த்தா கூட நான் வேணாம் தான் சொல்லியிருக்கேன். தாயார் மேல என்ன பக்தி, என்ன விசுவாசம். டேய் அப்பா, நீ தாண்டா கலியுக சீராம. உண்மை, ஏற்பட்ட சத்புத்திரனை மருமகனா அடையறதுக்கு நான் என்ன தவம் பண்ணிருக்கணும்? அது வாஸ்தவம் தான். நீங்க தவம் பண்ணேன்னா என் பொண்டாட்டி ஆடெல்லாம் எப்படி நிறைவேறது? அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். திகம்பர் பேசுறது எங்க அப்பா தானே, நம்பாத. அவ்வளவு டூப்புடோய் சேர்மங்கிறதா உங்க அம்மாவோட ஆசை. அம்மாவோட ஆசை இன்னும் என்னென்ன இருக்குமோ தெரியலையே. அது போகட்டும், கல்யாணம் இருந்து ஊர்வலம், பாட்டு கச்சேரி, நாட்டு கச்சேரி, சின்ன மேளம், பெரிய மேளம், இதுக்கெல்லாம் எத்தனாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவீங்க? என்னய்யா வர வர ஐட்டத்துக்கு மேல ஐட்டம் நீண்டுகிட்டே போகுது. அது அவங்க அம்மாவோட ஆடை. அந்த ஆடம்பரம்லாம் ஒண்ணும் தேவையில்லை, கல்யாணத்தை சிக்கனமாவே முடிக்கலாம். அட சும்மா இருடா தம்பி, கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தணுங்கிறத நீங்க விரும்பல, நானும் விரும்பல. அது உங்க அம்மாவோட ஆசைடா. ஐயா குரங்கு புள்ள, ரங்கு புள்ள, ஐயா இங்க வா என் கூட. ஆமா, இப்ப சொன்னீங்க ஆமா ஐட்டங்கள் ஒரு புத்தகம் நிறைய, அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா எவ்வளவு பணம் தேவை சொல்லு. கல்யாண செலவுக்கு ஒரு 5000, வைர நகைகளுக்காக ஒரு 7000, வரதட்சணை அது சட்டவிரோதமாச்சு. சின்னையா சீமைக்கு போயிட்டு வர்றதுக்கு நன்கொடையா ஒரு 15000, ஆக மொத்தம் ஒரு 27000. என்னையா 27000 முகம் மாதிரி ஒரு ரவுண்ட் பிகரா போடு, ஒரு ரவுண்ட் போடு. 30000. 30000? ஆமா, அடுத்த வாரம் கல்யாணம். இன்னையில இருந்து 3வது நாள் காலையில சரியா கரெக்டா 30000 ரூபாய் கேஷா ராவ் பகதூர் கையில கொடுக்கப்படும். என்ன ஆச்சரியமா இருக்குது? என்ன சார் பெரிய குண்டு போடுறீங்க? இவர் என்ன நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கிறாரா, இல்ல புதையல் கதையில எடுத்தாரா? அவரு நோட்டும் அடிக்கல, புத்தகம் அடிக்கல. அவரு என்னைக்கும் பிட்டாண்டி தான். நான் தான் புதையல் எடுத்துட்டேன். புதையல் நிஜமாவா? எங்க, எப்போ, எந்த இடத்துல? எங்கேயும் இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவில என்னோட அங்கிள் ஒருத்தர் டைமண்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதாவது என்னோட மாமா, மதர்ஸ் பிரதர். அவருக்கு சுமார் 2 கோடி ரூபாய் சொத்து சேரும். அவருக்கு வேற யாரும் வாரிசு இல்ல, நான் ஒருத்தன் தான் வாரிசு. ஆகினால அவ்வளவு சொத்தையும் என் பேர்ல உயிர் எழுதி வச்சுட்டு லாஸ்ட் வீக் தான் க்ளோஸ் ஆயிட்டார். அப்படியா? அப்போ நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரன்? கோடீஸ்வரன் கோடீஸ்வரனா? கோடீஸ்வரன். இதை நீங்க முன்னாடியே சொல்லப்படாதா? என்ன டாக்டர் நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. சம்பந்தி, என்ன சம்பந்தி தரையில உட்கார்ந்து இருக்கீங்க? ஆமா, ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான் உட்கார்ந்துருக்கீங்களா? என்ன சம்பந்தி நீங்க? எழுந்துருங்க எழுந்துருங்க. சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு பழக்கம். சம்பந்தி 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 உட்காருங்க உட்காருங்க. சம்பந்தி
கணக்கா ஐயா போய் ஓவல்ட்டி யாராங்க வெட்ட பார்க்க போனா வேலை படத்து விடுறான் சம்பந்தி சுட்டு பட்டது வழக்கம் இல்லையா சரி நீங்க சுட்டு பட்டீங்க டாக்டர் பரவாயில்ல. அதனால கமலபுர கல்யாணத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்றதா பிளான் போட்டேன். சந்தர் இது நிஜம்தானா? வேண்டாம் சித்தப்பா, நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த 30,000 நான் ஒண்ணும் கெட்டு போயிட மாட்டேன். என்கிட்ட இருக்கிற ஏராளமான பணத்துக்கு இந்த 30,000 ஒரு தூசி. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். உங்களை போல உயர்ந்த குணம் உள்ளவங்களை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது டாக்டர். நான் அதோட இன்னொன்னு யோசனை பண்றேன். என்ன? எனக்கு நீலான்னு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. குழந்தைக்கு என்ன ஒரு 5-6 வயசு இருக்குமா? 5-6 வயசு என்ன டாக்டர் இது? கல்யாண வயசாகி போச்சுது. ஆமா ஆமா, நல்ல அழகு, நல்ல புத்திசாலி. அப்படியா? நல்ல ஹைட் 8 அடி இருக்குமா? நீங்க நேர்ல பாத்தீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் அது பிஏ பாஸ் பண்ண போகுது இல்லையா? அதுக்கு உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். ஆமா இல்ல? ஆமா. அதனால நான் என்ன நினைக்கிறேன், உங்க 2 பேருக்கும் கண்ணனோட கல்யாணத்தை சேர்த்து ஒரே முகூர்த்தமா வச்சிருந்தான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. யாரா? நீலாதான் கல்யாணமே வேண்டாங்கிறாள. ஆடா நீ சும்மா இருடா. அவளுக்கு தகுதியான மாப்பிளை கிடைக்கல, அதனால வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ இவரை பார்த்தாதான் அவ வேண்டான்னு சொல்லுவாளா, இல்ல அவளை இவரு பார்த்தாதான் சும்மா விட்டுடுவாரா? அவ மனசை கரகரன்னு கரைச்சிட மாட்டாரு. டாக்டர் சார், உங்களுக்கு ஓய்வு இருக்கும் போது அடிக்கடி இப்படி பீச் பண்ணுங்க. ட்ரை பண்றேன். முதல்ல கண்ணன் கமலா கல்யாணம் நடக்கட்டும். ஐய, கல்யாணம் நடந்ததாகவே நீங்க நினைச்சீங்க என்ன நினைக்கிறீங்க? 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆகையினால இது ஒண்ணும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நியாயத்துக்கு விரோதமா நடக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் உலக அனுபவம் இல்லாத பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அனுபவம் எல்லாம் சிறைவாசத்துக்கு தான் வழிகாட்டுன்னு நான் நினைக்கிறேன். சிறைவாசங்களை எல்லாம் அனுபவிச்சாதான் பெரிய தியாகி ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த புலிய பார்த்து நீங்க பூனைன்னு நினைச்சது தவறுன்னு நான் நினைக்கிறேன். சிவன் தயார், எல்லாரும் சாப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கலாபமயிலும் மேகத்தை கண்டு ஓடாதென்று நினைக்கிறேன், இனி ஓடாதென்று நினைக்கிறேன். இன்பவானில் குலாவிடும் தாரா, இதயவானில் குலாவிடவாரா. இன்பவானில் குலாவிடும் தாரா, இதயவானில் குலாவிடவாரா. இல்லற வாழ்வினில் அவசியம் 2, இதன் யோகத்தினாலே 3. கண்ணாலே விளையாடும் ராஜா, நீ என்னாலும் வாடாத ரோஜா. கண்ணாலே விளையாடும் ராஜா, நீ என்னாலும் வாடாத ரோஜா. வெரி குட். இப்பதான் கொஞ்சம் தைரியசாலியா இருக்க. ஆக வேண்டியிருக்கு. பயப்படாது. எண்ணி பாத்தியாரா? கரெக்டா இருக்கா? 10, 20, 30. வெரி குட். போய்க்கும் போ. ஏண்டா இன்னுமா என்ன அப்பா நீ? இனிமே நான் வேற யார போய் அப்பான்னு கூப்பிடுறது? ஏய், என்ன நையாண்டி பண்ணி பாக்குறியா? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற திமிர்ல பேசுறியா? என் பணத்தை எப்படி எடுக்கலாம்? பின்ன ஊரா விட்டு பணத்தை எடுத்தா உங்க பையனை கல்யாணம் செய்து வைப்பாங்க. ஊரா விட்டு பணத்தை எடுத்து பாரு, உடம்பு தோலை ஊத்துக்குடுவான். அதனாலதான் உங்க பணத்தை எடுத்தேன். அட பையன் எழுத்துல பேசுறான். என்ன மாப்பிள குட்டி பக்கத்துல நிக்கிறாங்கிற திமிர்ல பேசுறீங்களா? இப்ப என்ன பண்ண பாறானா? என்ன சமாச்சாரம்? என்ன நடந்தது? என்ன நடந்ததா? டாக்டர்,
ஏன் இரும்பு பொட்டியை கொள்ளையடிச்சுதான் அந்த திருட்டு பயமாக திருட்டு பயமான இரும்பு பெட்டியை கொள்ளையடிச்சானா எதுக்குறா பக்தூர் எதுக்கா எதுவா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே நீங்களும் பெரிய ஆளுதான் எனக்கு உண்மையிலேயே ஒண்ணும் தெரியாது பொழுது நிஜமாதான் உண்மையாவா யாரு கண்டா இந்த களவாணி பயப்புள்ள உங்களுக்கு தெரியாம இதை செய்தாலும் செய்திருப்பான் இந்த காலத்து பசங்க ஒரு பொட்டத்துக்காக கொலை கூட பண்ணுவாங்க கண்ணா இது நியாயமாடா இப்படி எல்லாம் செய்யலாமாடா ராபகதூர் போனா போதும் மன்னிச்சிடு என்ன இருந்தா உங்க மகன் தானே இந்த குற்றம் எல்லாம் சகஜம் இது சாதாரணமான குற்றமா இது பெரிய கிரிமினல் கேஸ் இதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அமோகமா கொடுக்கலாம் ஒரு மகனுக்கு தகப்பனார் செய்ய வேண்டிய உடற்கடமை இதை விட வேற என்ன இருக்கு நீங்க சட்டவிரோதமா வரதட்சணை வாங்கினீங்களே அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் யாராவ அவர் பெரிய மனுஷன் நீ இதெல்லாம் கேட்க கூடாது அறிவா இருக்கு எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான் ஏன் கல்யாணமா ஏன்பா ஒரு பெண்ணுக்கு எத்தனை கணவர்களை எப்ப கல்யாணம் பண்றது இதே நடாது கூத்து எத்தனை கணவர்களையா உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அக்னி சாட்சியா இன்னும் ஆகல ஆனா மனசா ஆயிடுச்சு என்னம்மா உளர்ற நான் கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன் நீங்க தான் என் மனசை மாத்துறதுக்கா அவரை அடிக்கடி இங்க வர சொல்லி கடைசியில நான் அவரையே கல்யாணம் பண்றதாக வாக்கு கொடுத்துட்டேன் சரி வரட்டும் பார்க்கலாம் ஆனா ஒண்ணு வரதட்சணை விஷயத்துல அவன் பிடிவாதம் பண்ணா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படியே வந்துட்டாருப்பா வாங்க டாக்டர் வாங்க 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 உட்காருங்க நானே உங்களை வீட்டுல வந்து கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன் அங்க வந்து அவங்க சித்தப்பா இருப்பான் நீங்க வருத்தப்பட்டுட்டாலும் சரி அவன் முகத்துல முடிச்சு எனக்கு அபிப்பிராயம் நடந்து போன கதையை பத்தி ஏன் பேசுறீங்க விட்டு சொல்லுங்க புதுசா ஏதாவது சமாச்சாரம் இருந்தா சொல்லுங்க நான் புதுசா என்னத்தை சொல்ல எல்லாம் என் குழந்தை நீலா பத்தி தான் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஏதோ ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இந்த ஒரு பிள்ளைதான் எனக்கு இப்ப ஆதரவா இருந்துருக்கு இன்னைக்கு இருந்தாலும் இது இன்னொருத்த வீட்டுக்கு போறதுதான் அது கல்யாண விஷயமா தான் உங்களை வரவழைச்சேன் என்ன அடுத்த வாரமே முகூர்த்தம் வச்சுக்கலாம்ல முகூர்த்தம் என்ன இழுக்கிறீங்க கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கணும்னு நான் சொல்லல குழந்தை அப்படி பிரியப்படுது எனக்கோ குழந்தைய விட்டு பிரியறதுக்கே மனசு இல்லை ஆனா உங்களையாவது இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலாம்னா அதுக்கு தகுந்த யோசனை என்கிட்ட கிடையாது ஏன்னா நீங்க பெரிய கோடீஸ்வரன் அதனால நானே உங்க வீட்டோட மாமனாரா வந்துடலாம்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம யோசனை ஐடியா இத நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் எதுக்கு இது வேணும் நீலா நீ ஓய்வு பஞ்சாங்கத்தை பஞ்சாங்கம் இருக்கட்டும் இப்போ முதல் அங்கத்தை கவனிப்போம் அதாவது கல்யாண வைபவம் எனக்கு வேற யாரும் பிரதர்ஸ் கிடையாது எங்க ஃபேமிலியில இதுதான் முதல் விசேஷம் என்னோட கல்யாணத்தை பிரமாதமா அமக்கரமா நடத்தும் என்னத்துங்க அனாவசியமா பணத்தை காசை செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு நான் சொல்லல என் கல்யாணத்தை கிராண்டா தான் நடத்தணும் குறைஞ்சபட்சம் 10,000 செலவு பண்ணி ஆகட்டும் அப்படின்னு என் மாமா உயிர்ல எழுதி வச்சிருக்கேன் என்ன நீ பேசாம இருக்கிற ஏன்பா எந்த பொண்ணாவது தன் கல்யாணம் கிராண்டா நடக்க வேண்டாம்னு சொல்லுவாடா அப்போ அது செட்டில் ஆமா செட்டில் இனி 2வது அங்கம் அது ஏற்கனவே தீர்மானம் பண்ண விஷயம் அது என்ன இது ஆபரணம் அலங்காரம் ஏது ஏது என் கழுத்தை அறுத்துருவீங்க போல இருக்கு ராவபகதூர் கண்ணன் கல்யாண விஷயம் டாக்டர் அந்த துரோகி பாய பேச்ச என்கிட்ட பேசாதீங்க உங்களுக்கு கோடி வணக்கம் ராவபகதூர் நான் சொல்றதை கேளுங்க அந்த சந்தர்ப்பத்துல நீலாவோட தாயார் போட்டிருந்த நகையெல்லாம் நியாயப்படி நீலா தான் சேரணும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க ஞாபகம் இருக்கோ ஏது ஏது நீங்க எதையும் மறக்க மாட்டீங்க போல இருக்குது ஆனா நான் அப்ப சொன்னேன் சரி சார் ஆனா இப்ப அந்த நகையெல்லாம் எங்க இருக்கு எல்லாம் பேங்க்ல போட்டுட்டேனே போட்டுட்டதை எடுத்துக்கிட்டு வாங்களே ஐயா அவ்வளவையும் வித்து பணமா போட்டுட்டேனே பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து நகையா மாத்திடுங்களேன் இவ்வளவு விருப்பமா நீதான் என் விருப்பம் இல்ல அப்படி சொல்லு என் உரிமை டாக்டர் டாக்டர் இந்த பொம்பளைங்களை படிக்க வைக்கிறது டேஞ்சருங்கிறாங்களே சரியா இருக்கு டாக்டர் கரெக்ட் அப்ப பெண்ணுக்கு நகை சம்பந்தமா 20,000 ஏது நான் காவியை கட்டிட்டு காட்சி பக்கம் போட்டிதான் போல இருக்கேன் நான் என்ன செய்யறது ராவபகதூர் என் மாமா உயில்ல அப்படி எழுதி இருக்கே அப்ப இதுவும் சரிதான் அடியேனே மொட்டை அடிக்க வேண்டியதுதான் பாக்கி பேசா போச்சு சம்மருக்கு நல்லா இருக்கும் அப்படியே தலையில கொஞ்சம் சந்தனத்தை தடவுங்க நிச்சயமா இருக்கும்
ஸ்டேட்மெண்ட் 10,000 10,000 செத்தாலும் கொடுக்க மாட்டேன். உங்க உடவே சரியில்லை சாமி. ஆல் ரைட், குட் பை. டாக்டர் டாக்டர் கொஞ்சம் இருங்க. அப்பா, என்னை விட உங்களுக்கு பணமா பெருசு. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா உங்க காலடியிலே விழுந்து என் பிராணனை விட்டுருவேன். சரி. போச்சு, எல்லாம் போச்சு, அடியோட போச்சு. என்ஜி பேங்க் இன் லிக்விடேஷன். என்ஜி பேங்க் திவாலா. ஐ எம் சோ சாரி. என்ன செய்கிறது? எல்லாம் விலைப்பயன். ஐயோ, எனக்கு புத்தி கெட்டு போச்சுங்க. என் சொத்தெல்லாம் வச்சு அந்த பேங்க்ல போட்டு வச்சது, என் பிள்ளையும் விட்டு விட்டு தொடச்சி விட்டாங்க. அதனால எல்லாம் தொலைஞ்சுது. வரேன். இந்தா, பாத்தியா, என் சொத்து பூரா போச்சுது. இந்த நேரத்துல ஒன்ன கைய விட்டுட்டு போறாரே, இதுதான் காரணா? பார்த்தோம், நான் பைத்தியக்காரன் ஆயிட்டேன், பிச்சைக்காரனா மாறிட்டேன். இந்த பாவிக்கு ஆதரவு காட்ட யாருமே இல்லையா? டாக்டர் சந்திரன், என் மேல உங்களுக்கு இறக்கம் இல்லையா? இரக்கம். ராவ் பகதூர், நீர் இந்த ஏழையாகிவிட்டதால் உன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அப்படித்தானே? என் சித்தப்பா சிதம்பர் உண்மை விட பரம ஏழை. அவர் இந்த வீட்டுக்கு வந்திருந்த போது நீர் அவர் மீது கருணை காட்டினீரா? அன்று அவர் யாச்சகன், நீர் சீமான். அந்த அகந்தையிலே அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினீர். உம்முடைய செல்வச் செருக்கு எந்தெந்தைக்குமே நிலைத்திருக்கும் என்ற துமுரோடு இருந்தீர். உம்மை விட பெரிய லட்சாதிபதிகள் பிச்சைக்காரனாக மாறுவதையும் கோவலாண்டிகள் கோடீஸ்வரனாக ஆவதையும் மறந்துவிட்டீர். உமக்கோர் பெண் இருப்பதாகவே நீர் எண்ணி பார்க்கவில்லை. உம்முடைய பேராசை சதுரங்கத்திலே பெற்ற மகனையே ஒரு சூதுக்காயாக்கினீர். அவனுடைய இல்லற இன்பத்தை 30,000 ரூபாய்க்கு விற்க துணிந்தீர். ஆனால் தெய்வம் வேறு விதமாக திட்டமிட்டு விட்டது. நீர் ஏமாந்தீர், ஏழையானீர். இன்று உமது மகளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறீர். கனகப்பிள்ளை, நீ போய் என் அருள் மகனையும் மருமகளையும் என் சிநேகிதர் திகம்பரையும் எல்லாரையும் கூட்டிட்டு வா. திகம்பர், என்ன மன்னிச்சுங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்க நான் மன்னிச்சுக்கிறேன். ஆமா, நான் கோடீஸ்வரனும் இல்ல, என்கிட்ட சிங்கிள் பை கூட இல்ல. உங்களுக்காக ஒரு நாடகம் ஆடினேன். நீலா, விடிவா. ஒரு காலனா கூட வரதட்சணை வாங்காம உங்க அப்பாவுக்கு முன்னால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த தந்தி இருக்க, இது அவ்வளவு சுத்த ஹம்பக். உங்க பணம் அவ்வளவும் பத்திரமா பேங்க்ல இருக்கு. மாப்பிள்ள, நீங்க இப்படி நாடகம் நடத்தலைனா எனக்கு எப்படி நல்லறிவு வந்திருக்கும்? 4 காசு கையில வந்த உடனே இருமாப்பு குடிச்சு போய் அலைஞ்சேன். என் பழைய சிநேகிதர் திகம்பரை மறந்தேன். அவர் மனசை புண்படுத்தினேன். பேராசை பிடிச்சு போய் அலைஞ்சேன். கடைசியில உங்களால நான் சீர்திருத்தம் அடைஞ்சேன். மாப்பிள்ள, அதனால அந்த பேங்க்ல இருக்கிற பணம் தான் எனக்கு வேண்டாம், கண்ணனுக்கு வேண்டாம். ஆமாப்பா, இந்த பணத்தினாலதானே இவ்வளவு சொல்ல. மாப்பிள்ள, அந்த பணத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு இன்னையில இருந்து நிஜமான கோடீஸ்வரனா வாழுங்க. ஆமா, இந்த விலை மதிக்க முடியாத வைரத்தை கொடுத்து என்னை ஏற்கனவே கோடீஸ்வரன் ஆக்கிட்டீங்க. இனிமே எனக்கு இருக்கு பணம். எப்படி படம் பார்த்தீங்களா? அப்போவே அண்ணன் 1955லேயே 24வது படத்தில் என்ன மாதிரி கதை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு பாருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.